மீட்டர் முறைகேடு செய்ததற்காக மர பதப்படுத்தும் நிறுவனம் ஒன்று டிஎன்பி நிறுவனத்திற்கு 4,76,124.65 ரிங்கேட் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கிள்ளான் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாப் ஸ்டேட்டஸ் கேடி தனியார் நிறுவனத்திற்கு எதிராக டிஎன்பி தாக்கல் செய்த வழக்கை தொடர்ந்து நீதிபதி சப்ரி இஸ்மாயில் இந்த தீர்ப்பை வழங்கினார். கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் 30 டிஎன்பி பணியாளர்கள் போர்ட் கிள்ளானில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வளாகத்தில் மீட்டர் பொருத்தப்பட்டிருந்ததை ஆய்வு செய்த போது கூடுதல் மின் சுற்று உட்பட முறைகேடு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை கண்டறிந்தனர். இந்த முறைகேட்டை அடுத்து டிஎன்பி தனது வருவாய் இழப்பு மற்றும் இயக்க செலவுகளை 4,76,124 என்கிற ரீதியில் கணக்கிட்டு அந்த தொகையை நிறுவனத்திடமிருந்து வசூலிக்க முயன்றது. இருப்பினும் நிறுவனம் இந்த முறைகேடு பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்ததோடு கேள்விக்குட்பட்ட காலத்தில் வணிக செயல்பாடுகள் குறைந்ததாலேயே மின்சார நுகர்வு குறைந்ததாக தெரிவித்திருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.